உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் எந்த பொண்ணாவது லவ் பண்ணுமா? நீ ஒரு அடங்காதவன், திமிரு பிடிச்சவன். மொத்தத்துல நீ ஒரு கோவக்காரன். அப்படி இருந்தும் உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் நான் லவ் பண்ணதுக்கு ஒரே காரணம் என் அக்கா மட்டும்தான். நான் அவ கூட உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு தான் இதெல்லாத்தையுமே பண்ண. ஏய், பொய்யா சொல்ற நீ? சஞ்சீவ், பாரு சந்தோஷ், இவ எப்படி பேசுறான்னு. நான் கோவக்காரனா? ஆமா, நீ கோவக்காரன் தான். நான் இவ்ளோ சொல்றேன், நான் சொல்ற எதையுமே உன் மரமண்டையில ஏத்துக்காம சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க. நீ ஒரு மோசமான கோவக்காரன் தான். நீ ஒரு கோவக்காரனா இருக்கிறதுனாலதான் உன் அம்மா உன்னை பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிட்டாங்க. உன்ன மாதிரி ஒரு கோவக்காரனுக்கு எந்த பொண்ணும் கிடைக்காதுன்னு தான் அவங்க கோயில் கோலம் அலைஞ்சாங்க. அப்படிப்பட்ட உன்னை நான் லவ் பண்றேன்னு சொன்னதும் உனக்கு அது புரிய வேண்டாம்? என்ன விட்டா பேசிட்டே இருக்க? சஞ்சீவ், கொஞ்சம் பேசாம இருக்கியா? இந்த ப்ராப்ளமை நான் சால்வ் பண்றேன். அப்பா, நடக்கிறதெல்லாம் பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு அப்புறமா டீட்டெயிலா சொல்றேன். அதான் தப்பு பண்ண நானே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு உண்மையை சொல்லிட்டேன்ல. அப்புறம் நீங்க என்ன புதுசா சொல்ல போறீங்க? மாமா, நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என் அக்கா எந்த தப்புமே பண்ணல. மா, ட்ராக் நமக்கு சாதகமா மாறுது. இத நம்ம கரெக்டா யூஸ் பண்ணா சஞ்சீவ ஏன் கழுத்துல தாலி கட்ட வைக்கலாம். என்ன பண்ணலாம்? ஹே, வா ஸ்ரீஜா, வா. சஞ்சீவ் அபி கழுத்துல தான் தாலி கட்டணும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுதான் எனக்கு கடைசி ஆசை. ஐயோ அனு, என்ன நடந்தாலும் சஞ்சீவ் அபி கழுத்துல தாலிய கட்ட வைப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க. ஐயோ அனு, உனக்கு ஒண்ணு ஆகாதுமா. இல்ல, அபி நல்லா வாழ்வாங்கிற நம்பிக்கையோட நான் சாகணும். அப்பதான் என் ஆத்மா சாத்தி அடையும். ஐயோ அனு, நீங்க எனக்கு சத்தியம் பண்ணாதான் எனக்கு அத நம்பிக்கை வரும். சத்தியம் பண்ணுங்க. அனு, சஞ்சீவ அபி கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டியது ஏன் பொறுப்புமா? இது போதும் அத்தை, இது போதும். இனி எனக்கு என்ன நடந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐயோ அனு, ஹே, நான் சொல்ற மாதிரி செய். நீ என்ன பண்ற? என் அக்கா ரொம்ப நல்லவ மாமா. நான் வரேன். ஏய் நில்லு. நாங்க எப்போ உங்க அக்கா லைஃப் அழிச்சோம்? ஆனா நீ என் லைஃபே அழிச்சிட்டல.
போ. ஐயோ ஐயோ யாராவது அந்த பொண்ணை காப்பாத்துங்களே. யாராவது காப்பாத்துங்களே. உள்ள போறாளே. என்ன பண்ணிட்டு போறாங்க தெரியலையே. யாராவது சீக்கிரம் வாங்க. என்ன பண்ணா தெரியலையே. சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? உள்ள என்ன காப்பாத்துங்க. ஸ்ரீஜா கதவு தர. ஸ்ரீஜா கதவு தரமா. ஸ்ரீஜா என்ன பண்ற? கதவு தர. ஸ்ரீஜா ஸ்ரீஜா தர. ஸ்ரீஜா கதவு தர. பண்ற தெரியலையே. ஸ்ரீஜா கதவு தர. சொன்னா கேளு, கதவை தர. ஸ்ரீஜா கதவு தர. ஸ்ரீஜா, கதவை தர. யாராவது என்ன ஸ்ரீஜா கதவு தர. ஸ்ரீஜா, கதவை தரமா. என்ன பண்ற ஸ்ரீஜா, மாமா சொல்றேன், கதவை திறக்க போறியா இல்லையா இப்போ? ஸ்ரீஜா கதவை தர. ஏய், ஸ்ரீஜா கதவு தர. ஸ்ரீஜா, கதவை தர. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா கதவை திறக்க போறியா இல்லையா இப்போ? ஸ்ரீஜா, கதவு தர. ஸ்ரீஜா ஸ்ரீஜா, ஸ்ரீஜா டேய், கதவை நல்லா எடுத்து உடைங்க. கதவை உடைங்க. ஸ்ரீஜா, என்ன பண்ற நீ? என்ன வேலை பண்ற ஸ்ரீஜா நீ? கொஞ்சம் கூட புத்தி இல்ல உனக்கு? கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, நான் காத்து வரட்டும். பாத்துமா பாத்து. ஏன்டி இப்படி பண்ண? ஆஹா, பிரச்சனை பத்தாதுன்னு பார்த்தா இதுங்க வேற டிராமா பண்ணுதுங்களே. இதுங்க டிராமா பண்ணுதுங்கன்னு மாமா கிட்ட சொன்னா அவரும் நம்ப மாட்டாரே. அக்கா வந்தாதான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இந்த நேரம் பார்த்து அக்கா எங்க போச்சுன்னு தெரியலையே. என்னாச்சு ஸ்ரீஜா உனக்கு? ஏன் இப்படி பண்ண? எதுக்கு மாமா என்ன காப்பாத்துனீங்க? என்ன அப்படியே விட்டுருக்க வேண்டியதுதானே? நான் சாகணும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? நீ எதுக்கு சாகணும்? ஏன்னு கேட்க மாட்டேன். இன்னும் என்ன நடக்கணும்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. அத்தை என்ன முடிஞ்சு போச்சு? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? இங்க ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. நீங்க புதுசா ஒரு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணாதீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, கேட்டிங்களா? நான் ப்ராப்ளம் பண்றேனா? ஹேய், நீங்க தான ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ப்ராப்ளம் பண்றாங்க? மாப்ள, சிந்து தான் புரியாம பேசுதா, நீ வேற. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? அதான் உங்க சண்டையில என் பொண்ணு தூக்கப்பட்டு சாக போற அளவுக்கு பண்ணிட்டீங்கல்ல. அத்தை, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான். ஐயோ, அண்ணனும் தம்பியும் கோபப்படுறத பார்த்தா நம்மள ஒரு வழி பண்ணிடுவானுங்களோ. சஞ்சீவ், என்னடா இது? அத்தை கிட்ட பேசுற பேச்சா இது? கொஞ்சம் மரியாதையா பேசு. அண்ணன் கிட்டதே சப்போர்ட் கிடைக்குது. டிராமாவை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். பேசட்டும், நல்லா பேசட்டும். என் பொண்ணையே சாக தோணுனவங்க கிட்ட எனக்கு என்ன மரியாதை கிடைக்க போகுது? அபிக்கும் அனுக்கும் இருக்கிற அக்கா தங்கச்சி சண்டையில இப்படி அநியாயமா என் பொண்ணு வாழ்க்கையை காலி பண்ணிட்டீங்களே. உங்க குடும்பத்தை நம்பினதுக்கு எங்களுக்கு இது தேவைதான். இனிமே என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா? இந்த பாரு சிந்தாமணி, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன்னு எல்லாம் தெரியும். முதல்ல உன் டிராமாவை நிறுத்து. இல்ல என் மாப்பிள்ளைங்க என்ன பண்ணுவான்னு தெரியாது உனக்கு. ஐயோ 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 ஐயோ, கேட்டீங்களா? சொந்தக்காரங்க எல்லாரும் கூட இருக்கும் போதே என்னை இப்படி மிரட்டுறாங்களே. நீங்க எல்லாம் இல்லைன்னா என்ன என்னெல்லாம் பேசுவாங்களோ. இப்படி அநியாயமா என் பொண்ணு வாழ்க்கை கெடுத்ததும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து என்ன மிரட்டுறாங்க. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை காட்டி மணமேடை வரைக்கும் கூட்டிட்டு வந்து இப்படி ஏமாத்திட்டீங்களே. இந்த மாதிரி நடந்தா எந்த பொண்ணால தாங்கிக்க முடியும்? அதான் என் பொண்ணு தூக்கு போட்டு சாக போயிட்டா. ஐயோ, சொந்தக்காரங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு. யாருமே தட்டி கேட்க மாட்டீங்களா? அம்மா நல்லாதான் டிராமா பண்றாங்க. பண்ணட்டும். சிந்தாமணி, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. முதல்ல சீதா வரட்டும், அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். என்னப்பா அப்புறம் பேச போறீங்க?
பொண்ண மணவர வரைக்கும் கொண்டு அள வச்சுட்டு என்ன பேச போறீங்க? இத பாருங்க, அது இல்லைங்க. என்ன இல்ல? சின்னமணி பொண்ணு வாழ்க்கை போயிடுச்சுன்னு அழுதுட்டு இருக்கா. அது தெரியாம ஒண்ணு புரியலன்னா அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க. அபியும் அணுவும் சேர்ந்து செஞ்ச தப்புக்கு ஸ்ரீஜா என்ன பண்ணுவா? அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பண்ணணுமா? கல்யாணம் பண்ணணும். ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. இங்க பாருங்க, இன்னைக்கு ஸ்ரீஜாவுக்கும் சஞ்சீவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு முடிவு பண்ணிருந்தீங்கல்ல? அபி அணு பிரச்சனைக்கு ஸ்ரீஜா மேரேஜுக்கு என்ன சம்பந்தம்? முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள சஞ்சீவ ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. மேரேஜுக்கு அப்புறம் அணு அபி பஞ்சாயத்தை அப்புறமா பாத்துக்கலாம். ஆமாமா, அதான் சரியா வரும். என்ன சரியா வரும்? கோயில்ல சாமி சிலைய காணோம்னு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணானா, அதுக்கு இன்னொருத்தன் சொன்னானா சாமி சிலைய காணோம்னா என்ன, அதான் கருவறையை பார்த்து கும்பிட்டுக்கானா. அந்த மாதிரி இருக்கு இவர் சொல்றது. ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க பெருசு. ஆமா, விடுமா. பிரச்சனையே மாப்பிள்ள யார் கழுத்துல தாலி கட்ட போறான்றதான். அவனை ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டு அப்புறம் எந்த பிரச்சனையா பத்தி பேசுறது? இங்க பார், சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு வந்தமா, வடைய சாப்பிட்டோமா, நடைய கட்டமான்னு இருக்கணும். தேவையில்லாம குடும்ப பிரச்சனையில தலையிடாத. இது எங்க குடும்ப பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். உங்க வீட்டுக்குள்ள நடந்தா அது குடும்ப பிரச்சனை, சபைக்கு வந்துட்டா அது பொது பிரச்சனை. கல்யாண பொண்ணு தூக்க மாட்டிக்க போகும்போது அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? மரியாதையா சிரிஜா கழுத்துல சஞ்சீவ தாலி கட்ட சொல்லுங்க. யோ, இல்லன்னா என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? நாம கொளுத்தி போட்ட தீ கொழுந்து விட்டு எரியுது. நல்லா எரியட்டும். சஞ்சீவை எப்படியும் ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்ட வச்சிடலாம். இது பாருங்க, எல்லாரும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. சீதா வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். இன்னும் என்னங்க பேச வேண்டியது இருக்கு? முதல்ல சஞ்சீவ ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. ஒரு பொண்ண மணமேடை வரைக்கும் கூட்டிட்டு வந்து இப்படி ஏமாத்த எப்படிதான் மனசு வந்ததோ? என்ன கொடுமை இது? அன்னைக்கு சீதா எல்லார் முன்னாடியும் என் புள்ள சஞ்சீவ் என் பேச்ச கேட்பான், ஸ்ரீஜா கழுத்துல அவன் தான் தாலி கட்டுவான்னு சத்தியம் எல்லாம் பண்ணீங்களாமே. இப்ப எங்க போயிட்டா சீதா? எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க. இப்படி ஒரு புள்ளைய பெத்தா ஓடி ஒளியாம? அம்மா எல்லார் முன்னாடி சத்தியம் பண்ணுவாங்க, அப்பா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. ஆனா புள்ள எவ்வளவு ஒருத்தைய கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான். என்ன குடும்பம்டா இது?
ஒரு பொண்ணை நம்ப வச்சு இப்படி ஏமாத்திருக்கீங்களே, இந்த பாவம் சும்மா விடுமா? பாவம் புண்ணியம் பாக்குறவங்களா இருந்தா ஒரு அப்பாவி பொண்ணை இப்படி ஏமாத்துவாங்களா? அன்னைக்கு நிச்சயத்துல அந்த அம்மா சத்தியம் பண்ணதுக்கு பதிலா இப்படி ஒரு தப்பான பிள்ளைய பெத்ததுக்கு தூக்கு மாடி தொங்கி இருக்கு. ஏய் நித்யா, எங்க அம்மாவை பத்தியோ குடும்பத்தை பத்தி பேசவோ உங்க யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இப்ப என்ன உங்களுக்கு? எங்க அம்மா நான் தான் ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொன்னாங்க. நான் ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டுறேன். சஞ்சீவ், நீ அவசரப்படாத. எல்லாரும் சேர்ந்து உன்னை குழப்புறாங்க. ஸ்ரீஜா கழுத்துல நீ தாலி கட்டினேனா உன் லைஃபே வீணா போயிடும். நீயும் அபியும் ஒண்ணு சேரணும். அந்த லவ் ஜெயிக்கணும். இல்ல சந்தோஷ், இவளை நம்பி ஏமாந்தது நான் தான். அதனால அதுக்கான தண்டனை கிடைச்சே ஆகணும். ஏய், நான் ஸ்ரீஜாவை மேரேஜ் பண்ணிக்கிறேன். மாப்பிள, இதுக்காக நம்ம கஷ்டப்பட்டோம். வேணாம் மாப்பிள, தயவு செய்து இப்படி பண்ணிடாத. நீ கோவத்துல எடுக்கிற முடிவு உன் லைஃபே அழிச்சிரு மாப்பிள. மாமா, இதுக்கு மேல என் லைஃப் அழியறதுக்கு என்ன இருக்கு? இவ என்ன லவ் பண்ணது நடிப்புன்னு சொன்னப்பவே நான் செத்துட்டேன் மாமா.